பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: குறைவு என்பதை உங்கள் வாழ்வில் தேடினாலும் காண மாட்டீர்கள். ஆதார வசனம் ரோமர் 15:33. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன். ஜெயிக்க பிறந்தவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக என்று ஆசீர்வதித்து, நாம் ஆமேன் போடுகிறோமோ இல்லையோ அவரே ஆமேன் போட்டு விட்டார். அப்படி ஆகட்டும் என்று. தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதுதான் நமக்கு தெரியுமே. தெரியும் பவுலுக்கு. ஆனால் நமக்குள்ள இருக்க தேவன் செயல்பட வேண்டும். நாம் அவரை செயல்பட அனுமதிக்க வேண்டும். அவர் எதேச்சரியாக எதையும் செய்வதில்லை. நம்மை மிரட்டுவதும் இல்லை, அடக்கி ஆள்வதும் இல்லை. நம்மை மதிக்கிறவர் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டானால் அது இயேசு கிறிஸ்து தான் என்று நான் வழக்கமாக சொல்வது உண்டு. இவர் நம்முள்ளே நம்ம மூலமாக நமக்காக கிரியை செய்ய விரும்புகிறார். இவர் இருக்கும் இடம் எங்கும் சமாதானம், அதாவது நிறைவு, திருப்தி, பூரணம். குறைவை தேடினாலும் காண மாட்டோம். யோபு 5:24-25 வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நிறைவு தான் நமக்கு இருக்கும். ஆனால் நடைமுறை வாழ்வில் அப்படி இருப்பது இல்லையே. 10 இடத்த நாங்கள் நன்றாக இருக்கிறது, 6 எதிர்த்து நிற்கிறது. இந்த ரேஷியோ மாறிக்கொண்டே போகிறது. அவர் பூரணர், அவர் இருக்கும் இடம் பூரணம், நிறைவு. நீங்கள் ஒன்றிலும் குறைவு இல்லவர்களாக இராமல் இருப்பதே அவரது சித்தம். இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிறைவாக இருப்பதே அவர் சித்தம். அவரோடு இருப்பதே அவர் சித்தம். நன்றியுள்ள உணர்வோடு இருப்பதே அவர் சித்தம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவர் சித்தம். எல்லாரும் அவர் அறிகிற அறிவில் தேர வேண்டும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. என்ன அறிவு? உலக அறிவல்ல, அவரை பற்றிய அறிவு. அதுதான் அவர் சித்தம். இதை 2 கொரிந்தியர் 9:8 பதிவு செய்துள்ளார் ஆவியானவர். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் கவனித்து கேளுக்கும்படியாக உங்களை கைகூப்பி கேட்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகும் சகலவித நற்கிரியைகளை பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நிறைவாக இருக்க வேண்டும், பூரணமாக இருக்க வேண்டும். எதற்கு இந்த பூரணம்? நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் கையில் இல்லை. மனம் இருக்கிறது, பணம் இல்லை. ஆண்டவர் மனதையும் கொடுக்கிறார், பணத்தையும் கொடுக்கிறார். அதுதாங்க நம்ம தேவனுடைய பிள்ளைகளுடையது. வெளியில் இருக்கிறவங்க மனம் இருந்தால் பணம் இருக்காது, பணம் இருந்தால் மனம் இருக்காது. நமக்கு ரெண்டும் இருக்கும். இதை கொட்டை எழுத்தில் எழுதி ஃப்ரிட்ஜு கதவு நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கும் இடத்தில் ஒட்டி வையுங்கள். நம்முடைய கேள்வி, சரி இவர் செய்ய வேண்டியது தானே? ஒவ்வொரு முறையும் ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பது சால்வேஷன், ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம். அதை அதற்குண்டானதை அவரே செய்து முடித்து விட்டால் அது யாரும் செய்ய முடியாது. உள்ளே வந்து வாக்கு பெற்றுவிட்டால் அந்த வாக்கு தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்குத்தான். ஆனால் தானாக நிறைவேறாது. அது எப்படிப்பட்ட வாக்கு தத்தமாக இருந்தால் அது ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்தது தான். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் இதற்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுகிறீர்கள்? அதை பொறுத்தான் இருக்கிறது. சூழ்நிலை என்ன சொன்னாலும் அது பற்றி கவலை இல்லை. வாக்கு எப்படிப்பட்ட வாக்காக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீர்கள்? நம்முடைய பங்கு அதில் உள்ளது. நம்முடைய கீழ்ப்படிதல் அதில் உள்ளது. நம்முடைய கோஆப்ரேஷன் இதில் வகிக்கிறது. ரோமர் 15:32 பவுல் 2 காரியங்களை நான் போராடி ஜெபிக்க வேண்டி இருப்பது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்மிடம் கேட்கிறார், விண்ணப்பிக்கிறார். 1, யூதாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு தான் தப்பிக்க விட வேண்டும். யூதாவுக்கு போகிறார், யூதேய தேசத்துக்கு போகிறார். ஆனால் அதில் நிறைய அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். இவனை கொல்ல வேண்டும் என்பது அவங்களுக்கு அவர்களுக்கு தப்பிக்க வேண்டும். 2, தன்னிடம் ஒரு பொறுப்புண்டு, ஒரு ஊழியம் உண்டு. எருசலேமில் இருக்கிற மூப்பரிடத்தில் தான் சேகரித்த தர்ம பணத்தை ஒப்படைக்க வேண்டும். இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1 ஊழியம், இன்னொன்று பாதுகாக்கப்பட வேண்டும். அது அவருக்கு, பவுலுக்குடையது. இந்த 2 காரியத்திற்கு போராடி ஜெபிக்க வேண்டும் என்கிறார். அந்த நேரத்தில் பவுலுக்கு இருந்த பாடுகள், பாரங்கள் இந்த 2 தான். நமக்கு எத்தனை தீர்வுகள் வேண்டும்? தப்புவிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், காரியங்கள் நடக்க வேண்டும், பிள்ளை படிக்க வேண்டும், சுகமாக வேண்டும், திருமண காரியங்கள் நடக்க வேண்டும், பிஸ்னஸ் அமோகமாக நடக்க வேண்டும், வீடு வேண்டும், எத்தனையோ காரியங்கள். நாம் ஆவிக்குரிய காரியத்தை ஸ்டெடியாக நிற்க வேண்டும். யோசித்து பாருங்கள். ஆனால் போராடி ஜெபித்தல் என்றால் பயந்து விடக்கூடாது. இப்படி ஜெபித்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா?
வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்று கேள்வி கேட்டுக்கொண்டே காலத்தை விரயமாக்கக்கூடாது. சாமுவேல் ஏசாயா கேட்டது போல, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அதன்படி செய்கிறேன் என்று துள்ளி குதித்து ஆண்டவர் முன் இருக்க வேண்டும். நம்ம என்ன மலையை பெயர்க்க சொல்ல போகிறார், இல்லை வானத்தை வில்லா வளைக்க சொல்ல போகிறாரா? ரெண்டும் இல்லை. எதையாவது செய்ய சொன்னால் அதற்கு கூடவே ரெடியாக கிருபை கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளை அல்லவா, நம்ம திறமை என்னன்னு அவருக்கு தெரியும், நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். இதைத்தான் 2 Corinthians 9:8 சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று கொண்டார். சகலவித கிருபை, அது செய்து முடிக்க, செய்யாமல் வேண்டாம் என்று சொல்லி செய்யாமல் இருப்பதற்கு அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானது. இந்த கிருபை எதற்கு? நாம் ஜெபிப்பதற்கும் ஜெபத்தில் உணர்த்தப்பட்டவதற்கு கீழ்ப்படிவதற்கும். உதாரணம் சொல்லுகிறேன். உங்கள் வீட்டில் யாரோ ஒருவருக்கு சுகவீனம், சரியே ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், நீரே பரிகாரி என்று சொன்னீரே, சர்வாங்க சுகம் உனக்கு உண்டு என்று சொன்னீரே, எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன் என்றீரே, என் தழுபகளால் நீ சுகமாவாய் குணமாவாய் என்று சொன்னீரே, முது வாக்குதின்படி அந்த பெயரை, நபருடைய பெயரை சொல்லி சுகம் கிடைக்கட்டும், சுகம் உண்டாவதாக இயேசுவே நாமத்தில் என்று தீர்க்கமாக அறிக்கையிட்டு ஜெபிக்கிறீர்கள். நல்லது. அப்பொழுது ஆவியானவர் உணர்த்துகிறார், அது உங்களுக்கு தெரியும். மகனே மகளே, இன்னாருடைய கசப்புடைய இருதயத்தில் இருக்கிறது, அந்த சுகவீனப்பட்டவருடைய இருதயத்திலும் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. அது மன்னித்து விட வேண்டும். கசப்பின் வேறு சிறிது இருந்தாலும் அது முளைத்து வெளியே எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், பொறாமை வேண்டாம், பழிவாங்க என்ன வேண்டாம், மன்னித்து விடுங்கள். மன்னித்து விட்டேன், ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்க்காத போல் போனையே சொல்லுவார். அதாங்க போராட்டம். அது மாமிசத்திற்கும் நமக்கும் மாமிசத்திற்கும் உள்ள ஒரு போராட்டம். ஆவியானவர் அதை மன்னித்து விடு, நன்றாக பேசு என்று சொல்லுவார் உள்ளே இருந்து. மாமிசமானது அதை நம்ம மன்னிச்சிட்டுமே, அவங்க தானே தப்பு பண்ணாங்க, எடுத்து போய் பேசுறது, இது மாமிசம். இந்த இடம் போராட்டம். அப்பொழுது நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? சந்தோஷமாய் கையை கொடுத்து பேசி, நல்லா இருக்கிறீங்களா, என்ன ஆகிற பர்ஸ்டை விட கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, ஒரு பணமும் போகாது. அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். ஒருவரோடு பேசி கொண்டிருக்க தினமும் 1 மணி நேரம் வீண் அரட்டை ஆவியான உணர்த்துகிறார். இந்த 1 மணி நேரத்தை சேவ் பண்ணி நீ வீட்டில் போய் எத்தனை காரியம் நாளைக்கு செய்யலாம் போட்டிருக்க வச்சுன்னு உணர்த்துவார். நீங்கள் ஐயோ அவங்க முக தரிசனம் என்ன பண்ணுறது, முகத்தாட்சினியுமே, அவங்க என்ன நினச்சிக்க மாட்டாங்க. இது மாமிசம். இங்கே ஒரு போராட்டம். என்ன ஆனாலும் சரி, நான் இனிமேல் ஆவியான உரத்துக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்த்தீர்கள் என்றால் ஜெயித்தீர்கள். இப்படி ஒரு காரியமாக நீங்கள் எடுங்கள். அதிகாலை எழுதி ஜெபிக்க சொல்கிறார். தூக்கத்தை விடுங்கள். அது ஒரு பெரிய போராட்டம், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். இயேசு எப்படி போனார்? அதிகாலை இருட்டோடு எழுந்து போனார். படிக்கிறோமா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? அதிகாலை என்னிடத்தில் வாழ்ந்துதான் சொன்னார். அதிகாலை கிருபையை கேட்கப்படும் தாவீது கேட்கிறார். மகதலேனா மரியா 7 பிசாசுகள் ஆண்டவர் துரத்தி இருந்தார். சாதாரணவள். அவள் உயிர்த்தெழுந்த யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், முதல் வசனத்தில். இருட்டோடு எழுந்து போனாலாம். யார்? சீஷர்களெல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தானே தரிசனம் கொடுத்தார். இல்லை, யோசித்து பாருங்கள். ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்கணும்? போராடி. இதை பழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டால் உங்களுக்கு அது வழக்கமாகிவிடும். ஆனால் அதுவரை நீங்கள் போராடித்தான். இதுதாங்க போராட்டம். இதுதான் போராட்டம். இது எல்லாம் கிளியர் ஆகி நீங்கள் பக்காவாக வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பது கிடையாது. அப்படி அல்ல. அப்படி நம்மோடு அவர் சேலஞ்ச் பண்ணுற தேவன் அல்ல. இந்த சோறு வெந்துருச்சான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி, அவர் ஒரிஜினல். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அவர் அறிவார். என் பிள்ளை லைனுக்கு வந்து விட்டான், இனி வைராக்கியமாகி விட்டான், இனி விட மாட்டான் என்பது அவருக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஊக்குவிப்பார். கொஞ்சம் காரியங்கள் நடத்தி ருசி கண்டுவீர்கள், வெற்றியை கண்டுபிடிவீர்கள், அப்புறம் பிடித்து கொள்வீர்கள். அப்படி உங்களை ஊக்குவிப்பார். அவர் மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. கடகடவென்று காரியங்கள் நடக்கும். அதிகாலை என் மேல் இடத்தில் வா என்கிறார், என் சமூகத்தில் உட்காரு என்கிறார். தூக்கத்தை விட்டு எழும்போது போராட்டம்தான். இந்த நட்புகள் வேண்டாம் என்ற விட்டு விலகுவது போராட்டம்தான். சில நல்ல காரியங்கள் பழக்கங்கள் தொடர்ந்து கடைப்பிடிப்பது நமக்கு போராட்டம்தான். ஆனால் ஜெயுங்கள், ஜெயமிடுங்கள். காரியம் வாய்க்க வேண்டுமென்றால், சக்ஸஸ் ஆக வேண்டுமென்றால், தொடர்ந்து சக்ஸஸாக இருக்க வேண்டுமென்றால், சுகமாக வேண்டுமென்றால், நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால்
மனிதர்களிடம் பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும். தேவனிடம் அவருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும். இது போராட்டம் தான், ஆனால் அதில் ஜெயிக்கலாம். அவருடைய கிருபை இருக்கிறது. சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறாரே, சொல்லுங்கள் வாய்விட்டு. தேவ சித்தம் செய்வது, சொற்படி கீழ்ப்படுவது நமக்கு போராட்டம் தான். ஏன்? நம் மாமிசம் சுயம் கத்தும். சூழ்நிலையை பார்ப்போம். பிசாசு பொய் சொல்லுவான், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்படி எல்லாம் நடந்தால் எல்லாம் நடந்துருமா? அப்பாலைவ சாத்தானே என்று சொல்லுங்கள். விசுவாசத்தில் அசையாமல் உறுதியாக இருக்க போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் தேவ பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உண்டு. இதற்கு பவுல் ஒரு பெயர் வைத்திருக்கார், நல்ல போராட்டம். நாம் ஒரு பெயர் வைப்போம், லாபகரமான போராட்டம். நோகாமல் நோன்பு கும்பிட முடியாது. சுக்கு போட்ட பணியாரம் சும்மா வராது. இது நம்மூர் மொழிகள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். கூடவே தாவீது யோசேப்பின் போராட்டத்தை நினைத்து பாருங்கள். அவர்களுக்கு உடனே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில். ராஜாவாயிட்டானா 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தான், 2ஆம் அதிகாரத்தில் தான் வந்தான். யோபுவின் பொறுமையை பாருங்கள். சகலத்தை இழந்து ரோட்டுக்கு வந்து கொட்டாங்குச்சி வச்சு சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். 7 நாள் பொறுமையாக இருந்தாங்க நண்பர்கள். 7ஆவது நாள் ஆரம்பிச்சு விட்டார்கள் அவருடைய சாயத்தை. பொறுத்து கொண்டானே, அதான யாக்கோபு எழுதி வச்சான், யோபுவின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, ஆண்டவருடைய தேவனுடைய செயலும் கண்டிருக்கிறீர்களே என்று. பொறுமை, மிக பொறுமை வேண்டும், நீடிய பொறுமை வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். தடுப்பூசி வேண்டாம், வலிக்கும் என்றால் நோவு வரத்தான் செய்யும். சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கீழ்ப்படிந்து இந்த நல்ல போராட்டத்தை வெற்றி கண்டோமேயானால், ஜெயத்தை ருசித்து விட்டால் நாம் பின் விடமாட்டோம். ஜீவ கிரீடம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கே தான். இந்த போராட்டம் தோற்பதற்கு அல்ல, ஜெயம் எடுப்பதற்கு. எல்லாவற்றிலும் எப்போதும் ஜெபிக்கலாம். தகப்பனே, சொல்லும் உணர்த்தும் அடியே என் செவியை சாய்த்து கேட்டு அதன்படி நடப்பேன். இதற்குத்தான் உங்களுடைய கிருபை பெருகுகிறதே. நல்ல போராட்டத்தை போராடுவேன். வாழ்வில் எல்லா நிலையிலும் எப்போது வெற்றியை காண்பேன். பின்வரும் சந்ததிக்கு சாட்சியை வைத்துவிட்டு போவேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, யுத்தத்தில் இருக்கும் படைவீரனைப் போல தினமும் நிற்பேன். தேவ கிருபை பெற்று போராடி எல்லாவற்றிலும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவள். ஆமேன், அல்லேலூயா.